தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை வவுச்சர் ஊழியர்கள் முற்றுகையிட முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தி தற்போது அவரை முற்றுகையிட்டதால் அங்கு காவல்துறையினருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட முயன்ற வவுச்சர் ஊழியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தும் காட்சியினை பார்த்திருக்கிறோம். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட முயன்ற ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருப்பதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட சென்ற வவுச்சர் ஊழியர்கள் மீது காவல்துறையினர் அங்கு தடியடி நடத்தியிருப்பதால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி புறப்பட்ட போது அவரை வவுச்சர் ஊழியர்கள் முற்றுகையிட முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சித்தார்த் நம்மோடு இணைகிறார். சித்தார்த், கூடுதல் விவரங்கள். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதியில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகள் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணி வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி 2 சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக அறிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில இந்த சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கும் நிலையில இதுவரை முதலமைச்சர் அறிவித்திருந்தும் அவர்களை இதுவரைக்கும் இந்த பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதனிடையே இன்று காலை சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலையிட வந்தார். அப்போது இங்கு ஒன்று கூடிய இந்த வவுச்சர் ஊழியர்கள், அதாவது வவுச்சர் ஊழியர் சரவணன் தலைமையில் ஒன்று கூடிய இந்த ஊழியர்கள் முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிடும் என்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் இந்த ஊழியர்களுக்குமான லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளை தொடர்ந்து முதலமைச்சர் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரி மலைமலையடிகள் சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் எல்லாம் இந்த வழியாகத்தான் செல்லும் என்பதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுத்து. இதனையடுத்து போலீசார் அவர்களை இங்கிருந்து கலந்து செல்லுமாறு வலியுறுத்தியும் அவர்கள் போலீசார் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்ற போது இருதரப்பினருக்குமே லேசான தள்ளுமுள் ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து போலீசார் அவர்களை தடியடி நடத்தி கலையல் செய்தனர். இதில் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர் இந்த சங்கத்தின் தலைவருமான சரவணன் அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் கோஷங்களை போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்குமே கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் ஒரு கட்டத்தில் ஊழியர்கள் போலீசாரை தாக்க முற்பட்டனர். இதில் போலீசார் பதிலுக்காக அவர்களை தாக்கி தடியடி நடத்தி தொடர்ந்து அவர்களை அங்கிருந்து கலைய செய்தனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த போராட்டத்தினால் பெரும் கலவரம் போல காட்சியளித்த நிலையில போலீசார் அனைவரும் கலை செய்ததால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவியது. விரிவான தகவலுக்கு நன்றி சித்தார்த்.